திருமுழுக்கு யோவானுடைய மறைசாட்சி மரணம், அந்த இறப்பை பற்றி இன்றைய நற்செய்தி சொல்கிறது. நற்செய்தியாளர்கள் உண்மையை போதிப்பவர்கள், உண்மையை உறக்க சொல்கிறவர்கள். திருமுழுக்கு யோவானும் அதை சொன்னார். அவர் சொன்ன உண்மை ஏரோதுக்கு மனக்கலக்கத்தை கொடுத்தது, ஏரோதியாளுக்கு வெறுப்பை கொடுத்தது. ஏரோது திருமுழுக்கு யோவானுக்கு செவி சாய்ப்பதற்கு விரும்பியதாக நற்செய்தி சொல்கிறது. நம்முடைய வாழ்வும் நம்முடைய போதனையும் இயேசுவின் செய்தியாக மாறுகிற பொழுது இப்படிப்பட்ட தாக்கத்தை யாரிடமும் ஏற்படுத்தலாம். கலக்கம் இருக்கிறவர்கள் அதில் தெளிவு பெற்று நற்செய்தி ஏற்றுக்கொண்டால் மகிழ்ச்சி கிடைக்கும். வெறுப்பவர்களை நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு பக்கம் நீங்களும் நானும் நற்செய்தி போதனையாளர்களாக போதிப்பவர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்வில் இப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பையும் சந்திக்க நேரிடும். ஒருவேளை நாம் நற்செய்தி கேட்பவர்களாக இருந்தால் மனக்கலக்கமடைந்தால் தெளிவு பிறந்து மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்டால் வாழ்வு கிடைக்கும். அங்கே வெறுப்பதற்கு ஒன்றுமில்லை. உண்மை உறக்க சொல்லுகிற பொழுது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. சில சமயங்களில் அது வெறுப்பை உமிழும். நம்முடைய உள்ளம் அப்படிப்பட்ட ஒரு உள்ளமாக இருக்காமல் நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு முழு பலன் தருகின்ற மனிதர்களாக மாறுவோம். இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக.